Hello everyone. Linear algebra and partial differential equation. Unit 1 ல linear dependent இந்த டாபிக்ல ஒரு important problem solve பண்ண போறோம். Question பாருங்க. Given an example of 3 linearly dependent vector in R cube. R cube னா as dimension 3 in meaning. பாருங்க. As dimension 3 meaning. Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா such that none of 3 is multiply of another. நம்ம ஒரு 3 வெக்டார்ஸ் எடுத்துப்போம். அந்த 3 வெக்டார்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் நம்மளுக்கு 0ன்ற ஆன்சர் வரணும். அதான் none of 3 is multiply of another மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்னா 0ன்னு மீனிங். ஓகே, நம்ம வெக்டார்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் u1 நம்ம u1ன்ற வெக்டார்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். u1 u2 u3 இங்க பாருங்க 1 1 0 இங்க பாருங்க 1 0 0 0 1 0. ஏன் இந்த வேல்யூ எடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, u2 ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, u3 ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. இப்போ நீங்க இந்த 3 வெக்டார்ஸையும் மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0ன்ற ஆன்சர் வரும். பாருங்க 1 into 1 1, 1 into 0 0. நம்ம क्वेश्चन என்ன கேட்காங்கன்னா none of the 3 multiply of another. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸையும் 3 வெக்டார்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 0ன்னு வரும். இந்த வேல்யூஸ் நம்ம தான் அஸ்யூம் பண்ணணும். क्वेश्चनல தர மாட்டாங்க. क्वेश्चनல ஜஸ்ட் none of 3 வேல்யூ none of 3 is multiply of another தான் கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1 1 0 1 0 0 0 1 0. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இந்த u1 u2 u3 இந்த மூணுத்துலயே ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க 1 1 0. இங்க 0 வந்துச்சுனாலே நம்ம 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஓகே, செகண்ட் டேர்ம் பாருங்க, செகண்ட் u1 ல 1, u2 ல செகண்ட் டேர்ம் என்னது 0, u3 ல செகண்ட் டேர்ம் 1. இப்போ பாருங்க 1 into 0 0 0 into 1 0. நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைச்சிச்சா? ஓகே, u1 ல லாஸ்ட் டேர்ம் அதாவது தேர்ட் டேர்ம் என்ன பாருங்க, u1 ல தேர்ட் டேர்ம் 0, u2 ல தேர்ட் டேர்ம் 0, u3 லயும் தேர்ட் டேர்ம் 0. நம்ம 0 into 0 0 0 into 0 0. ஓகே, இப்போ நம்ம क्वेश्चनல none of 3 is multiply of another. அதான் நம்ம இந்த 3 வெக்டார்ஸ் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர்ல 0ன்னு வருது. ஓகே, இதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணனும்னா இங்க u1 u2 u3 நம்ம வெக்டார் நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். நம்ம இன்னொரு ஃபார்முலா எழுதணும். நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்மள அஸ்யூம் பண்ணிக்கணும். a1 into u1 a2 into u2 a3 into u3. இந்த a1 a2 a3 ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்கேலார்ஸ் abc எல்லாமே ஸ்கேலார்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீல பாருங்க abc ஸ்கேலார்ஸ் இன் f மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, a1 அஸ்யூம் பண்ணுங்க. u1 ஓட வேல்யூ பாருங்க 1 1 0 அந்த வேல்யூ அஸ்யூம் பண்ணுங்க. அண்ட் a2 u2 ஓட வேல்யூ 1 0 0 அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a3 u3 ஓட வேல்யூ பாருங்க 0 1 0 அந்த வேல்யூ அசைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ a1 a2 a3 இங்க பாருங்க a1 into 1 a1 a2 into 1 a2 a3 into 0 0. அதனால a3 அசைன் பண்ணல. நம்ம ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். a1 into 1 a1 a2 into 1 a2 a3 into 0 0. அதனால a3 அசைன் பண்ணல, a1 and a2 மட்டும் அசைன் பண்ணிருக்காங்க. ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த a2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ a1 ஈக்குவல் டு RHS சைடு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த பிளஸ் a1 RHS சைடு போகும்போது மைனஸ் a1 கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, அண்ட் இங்க செகண்ட் ஸ்டெப் பாருங்க, a1 into செகண்ட் டேர்ம்ல 1 இருக்கு, a2 ல செகண்ட் டேர்ம் 0 இருக்கு, a3 ல செகண்ட் டேர்ம் 1 இருக்கு. இப்போ பாருங்க a1 into 1 a1 a2 into 0 0 a3 into 1 a3 இங்க பாருங்க அஸ்யூம் பண்ணுங்க a1 into 1 a1 a2 into 0 0 0 அங்க அசைன் பண்ணல. ஓகே, a3 into 1 a3 அந்த a3 அசைன் பண்ணிட்டோம். 0 இந்த 0 ஏன் போறோம்னா நம்ம क्वेश्चन நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா நன், அந்த நன்னுக்கு பதிலா 0 நீங்க அசைன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூ செகண்ட் டைமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் டைம் பாருங்க, லாஸ்ட் டைம் பாருங்க 0ன்னு இருக்கு. அப்ப a1 into 0 0 a2 இங்க இந்த டேர்ம்ல எது லாஸ்ட் டைம்னா 0 a2 into 0 0 இங்க பாருங்க a3 into 0 0. ஓகே, அப்ப நம்ம 0 நீங்க அஸ்யூம் பண்ணணும்னு நெசசரி இல்ல. ஓகே, இப்போ நம்ம a2 வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். a2 வேல்யூ -1 மைனஸ் a1 a2 வேல்யூ மைனஸ் a1 a3 வேல்யூ இங்க இருக்கிற a3 வேல்யூ நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா a3 பிளஸ் a3 பிளஸ் a1 இருக்கு. இந்த பிளஸ் a1 ஈக்குவல் டு அதாவது RHS சைடு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் a1 கன்வெர்ட் ஆயிடும். இங்க பாருங்க a3 ஈக்குவல் டு மைனஸ் a1 கன்வெர்ட் ஆயிடுச்சு. பாருங்க இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா
இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்க. a2 = -1, a3 = -a1. a2 = -a1, a3 = -a1. இதில் காமனாக -a1 இருக்கு. அதனால a1 -a1 = a2 = a3. இது மூணுமே ஈக்குவலாக இருக்கா பாருங்க. a2 = -a1, a3 = -a1. இப்போ நம்ம ஈக்குவல், அதாவது சிங்கிள் ஸ்டெப்பில் மென்ஷன் பண்ண போகிறோம் பாருங்க. -a1 = a2 = a3, -a1 = a2 = a3. ஓகே, அசைன் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே இருக்க மைனஸ் டேர்ம், இந்த மைனஸை நீங்கள் ஈக்குவல் டு RHS சைட் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த இங்கே இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது a2 -a2 கன்வெர்ட் ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க, -a1 இங்கே +a1 கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் -a2 -a3 கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா இந்த மைனஸ் நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும், இங்கே இருக்கிற நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ள. இந்த a2 அண்ட் a3யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூ +a2 இருக்குது. இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -a2 கன்வெர்ட் ஆகிடும். இங்கே +a3 இருக்குது. நம்ம மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது -a3 கன்வெர்ட் ஆகிடும். அந்த மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த வேல்யூ நம்ம பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் a1 = -a2 = -a3. ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா இங்கே இந்த a1, a2, a3 இந்த வேல்யூவோட கோஎஃபிஷியன்ட், அதாவது இங்கே இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. a1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1 இருக்கிறதா மீனிங். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். சரி, a2ஓட கோஎஃபிஷியன்ட் -1, ஏன்னா மைனஸ் சைன் இருக்குது, அதனால் -1 மீனிங். இங்கே பாருங்க, அசைன் பண்ணுங்க. a1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, a2ஓட கோஎஃபிஷியன்ட் -1, a3ஓட கோஎஃபிஷியன்ட் அதுவும் -1. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். a1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், a2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், a3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சப்ஸ்டிட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு ஈக்குவேஷன் எடுத்து பாருங்க. லெட் a1 × u1, a2 × u2 + a3 × u3. இந்த வேல்யூவில் நம்ம a1 வேல்யூ, a2 வேல்யூ, a3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a1 வேல்யூ +1, a2 வேல்யூ -1, a3 வேல்யூ -1. அப்போ இந்த டேர்ம் ஓவரால் எப்படி கன்வெர்ட் ஆகுது பார்க்கலாம். பாருங்க, u1 -u2 -u3. ஏன்னா ஏன் இங்கே மைனஸ் வந்ததுன்னா a2ஓட வேல்யூ -1, a3ஓட வேல்யூ -1. அதனால a2ஓட -1, அதனால தான் -u2 இங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு. a3ஓட வேல்யூ -1, அதனால இங்கே u3ன்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் a1ஓட வேல்யூ +1, அதனால u1. இங்கே பாருங்க, a1 வேல்யூ +1, அப்போ u1 ஆன்சர் இருக்கும். a2 வேல்யூ -1, அதனால -u2ன்ற வேல்யூ நம்ம ஆன்சரில் இருக்கும். a3ஓட வேல்யூ -1, அதனால -u3ன்ற வேல்யூ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கும். பாருங்க, u1 - u2 - u3 = 0. ஓகே, நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் hence u1, u2, u3 ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லி சம ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே பாருங்க, இந்த வேல்யூ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா u1 = 1, 1, 0, u2 = 1, 0, 0, u3 = 0, 1, 0. ஓகே, நீங்கள் இந்த வேல்யூக்கு பதிலாக வேறு எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ நீங்கள் எடுத்துருக்கீங்க 1, 0, 0. இங்கே இருக்கிற 1 நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்கள், அப்போ 0, 1, 0ன்ற வேல்யூ கொடுக்கும். பட் இங்கே இருக்கிற 1 நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்கள், அப்போ 0, 0, 1 கிடைக்கும். இந்த மாதிரி இந்த வேல்யூ நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் நிறைய வரும். ஏன்னா இங்கே நம்ம பாருங்கள் +1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், இங்கே 1, 1, 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இங்கே டேரெக்டாக ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எந்த வேல்யூனா a1 + a2 = 0 நம்ம ஃபைண்ட் பண்ணுமா. இங்கே இருக்கிற a2 வேல்யூவை நம்ம a2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது இந்த a1 நெகட்டிவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் சிங்கிள் டேர்மாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் நிறைய போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் +1, அதாவது டபுள் பாசிட்டிவ் சிங்கிள் 0, இந்த ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் இந்த டேர்ம்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட எழுதலாம். 1, 1, 0ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க, 1, 0, 0 அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க, 0, 1, 0. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே +1 அசைன் பண்ணிடுங்க, செகண்டில் 00 வர மாதிரி அசைன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் 00 இந்த 1, 0, 0 இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அசைன் பண்ணணும். நீங்கள் வேறு எதனா ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகே, இங்கே லாஸ்ட்டு பாருங்கள் 0, 1, 0. இந்த சம் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த டாபிக் நேம் லீனியர் டிபெண்டன்ட். இந்த சப்ஜெக்டான நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இது ஜஸ்ட் ஒரு 4 மார்க்ஸ் 6 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டாபிக் நேம் லீனியர் டிபெண்டன்ட். இந்த வேல்யூ நீங்கள் தான்
ஞாபகம் வச்சுக்கணும். u1 equal to 1, 1, 0, u2 equal to 1, 0, 0, u3 equal to 0, 1, 0. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா none of them 3 is multiply of another. அதாவது நம்ம இந்த 3 வெக்டார்ஸே மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு வரும். இங்கே பாருங்க, யூவில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, யூவில் செகண்ட் டேர்ம் 1, யூவில் தேர்ட் டேர்ம் 0. அப்போ 1 into 1 1, 1 into 0 0. ஓகே, 1 into யூவில் செகண்ட் டேர்ம், u2ல செகண்ட் டேர்ம், u3ல செகண்ட் டேர்ம் 1 0 0, 1 into 0 0, 0 into 1 0, u1 லாஸ்ட் டேர்ம் 0, u2ல லாஸ்ட் டேர்ம் 0, u3ல லாஸ்ட் டேர்ம் 0. 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0 தான் வரும். இந்த சம் அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe this channel.